Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. கேளுங்க 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 புர்ஃபுரி நகர் மக்களே கேளுங்க. இந்த புர்ஃபுரி நகர்ல ஒரு பெரிய டிராயிங் காம்படிஷன் நடக்க போகுது. டிராயிங்கோட டாபிக் மை கிரீச்சர். இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கிடைக்க போறது என்னன்னா ஒரு பளபளக்கும் டிராபிக். அது மட்டும் இல்ல 1 லட்சம் ரூபாய் பரிசு. நான் அந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கலந்துக்க போறேன்டா. சூப்பரான ஒரு டிராயிங் நான் பட்டே கிளப்பி வரைஞ்சு கட்ட போறேன்டா. நீ வேணா பாடுறா, நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். சொன்ன கேளுடா, நில்லு. டேய் ஆஹா, என் மோட்டு என் தம்பி இன்னும் பெயிண்டிங்க முடிச்சிட்டு திரும்பி வரலப்பா. அட மோட்டு என் தம்பி என் நண்பா, டிராயிங்க முடிச்சிட்டியாப்பா? வரைஞ்சு முடிச்சிட்ட பெருசு, வரைஞ்சு முடிச்சிட்டேன். நான் வரைஞ்சதை பார்த்தா நீங்க அசந்து போயிடுவீங்க. எப்படி இவ்வளவு அழகான ஒரு தவளைய நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. உன்னோட இந்த பெயிண்டிங்க பார்த்தா நிச்சயமா யாருக்கும் பிடிக்காது. பாக்குறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா சிரிப்பு தான் வரும். நீங்க எல்லாரும் ஒரு கலைஞனோட கலையை கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? நான் அடுத்து வர போற டிராயிங்க பார்த்து நீங்க மலைச்சு பார்க்க போறீங்க. உங்க கண்ணு இமைக்காம அதை பார்த்துட்டே இருப்பீங்க. பாருங்க. கிடைச்சிருச்சு. இப்ப நான் இதை பார்த்து அப்படியே வரைய போறேன்டா. டேய் பத்ரு, அசையாம அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டுடா. நான் வரையறேன். இந்த மனுஷன் அப்படி என்னதான் பண்றாரு? இங்கேயே வந்த நீ? அட என்னடா அது ஓடிக்கிட்டே இருக்கு. என் பெயிண்டிங் நல்லா வராது போல இருக்கு. அட நில்லு செல்லம், அங்க இங்கன்னு ஓடாத, நில்லு. அசையாம அப்படியே இருறா செல்லக்குட்டி. ஒரே ஒரு படம் மட்டும் வரைஞ்சுக்கிறேன்டா ப்ளீஸ். இந்த மனுஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நண்பா? அவரு ரொம்ப நேரமா என்ன பார்த்து அப்படியே வரைஞ்சுக்கிட்டு இருக்காருப்பா. பத்லு என் டிராயிங்க வரைஞ்சு முடிச்சுட்டேன்டா. பாருங்க பாருங்க, எப்படி அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குல்ல? ஐயா நண்பர்களே, இங்க பாருங்க, இவர் என்ன வரைகிறேன்னு ரொம்ப அசிங்கமா வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. வாங்க இவருக்கு ஒரு பாடம் கத்து கொடுப்போம். ரெடி? பத்லு, நான் கஷ்டப்பட்டு வரைஞ்ச டிராயிங் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுடா. என்ன பண்றது? பரவாயில்ல, அழாத மோட்டோ. போனா போது விடு. இதுக்காக இவ்வளவு பெரிய ஆளு அழுவல மேடா. மனசை திடப்படுத்திக்கடா. எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழக்கூடாது மோட்டோ. நான் மறுபடியும் ஒரு புது டிராயிங்க வரைய போறேன்டா. புது டிராயிங். ஓகே மோட்டோ, நீ அழறத நிப்பாட்டிட்டு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி டிராயிங் பண்ணிக்கிட்டு. நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு சின்ன சின்ன வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு இப்பவே வந்துடுறேன்டா. எனக்கு புரிஞ்சிருச்சுப்பா, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் இப்பவே உன்னை ஒரு அழகான நல்ல பெரிய தவளையா மாத்திடுறேன்ப்பா. ஆமா, நீ நேரம் ஆத்துக்கிட்ட போயிடுங்கப்பா. நாங்க மோட்டுவா கூப்பிட்டோம், நேரம் அங்க வந்து பாக்குறோம். ஓகே, நான் எதை வரையறது? అరే ఎన్నా మోటోని ఎంగ పాతకట్రకయ్యప్ప అక్కడ చూడు నాన్న அங்க ஒரு பெரிய தவளை ஒண்ணு மல்லக்க படுத்துட்டு இருக்குதா. மோட்டு, இந்த மாதிரி தவளைகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமானதுப்பா. இப்போ நீ இதோட டிராயிங்க வரைப்பா. ஆமா சயின்டிஸ்ட் என்னாச்சு, இப்ப பாருங்க நான் இதை எவ்வளவு அழகா வரைஞ்சு காட்டுறேன்னு. இந்த தவளை மட்டும் அதோட கையை இப்படி வச்சிருந்தது உண்மையில ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, இதோட கையை நான் பிடிச்சி எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துறேன். அப்படியே அப்படியே இது சரியா வரலையே.
இந்த போஸ்ட்ல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ சயின்டிஸ்டே, இதோட ஒரு சூப்பர் போஸ்ட் இருக்குதியா, அது என்னன்னா இப்ப பாரு. நீதானே என்கிட்ட சொன்ன இந்த தவளை என்ன பண்ணாலும் ஓடவே ஓடாது. அட என்னப்பா மோட்டு, அந்த தவளை இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அத போய் புடிப்பா. அநேகமா டாக்டர் ஜட்கா சாரோ கசிட்டேவோ என்ன நிக்க சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கணும். இது என்னப்பா புது தவளையா இருக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவில் இதை பார்த்ததே இல்லையே. எங்கிருந்து வந்தா என்ன, முக்கியமான விஷயம் இதுதான். அந்த முதல்ல நம்மள பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நாம இந்த தவளைய அதுக்கு இரையாக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த முதல்ல நம்மள ஒரு மாசத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. என்ன, என்னோட ஐடியா எப்படி இருக்கு? அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். என்னோட சாப்பாடு தானா என்னை தேடி வந்து நிக்குது. சொல்லுங்க என்ன வேணும்னு. முதல்ல என்ன, எதுக்கு நீங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன தவக்கலையா பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க கூட அங்க வந்து பாருங்க எவ்வளோ பெரிய தவக்கலை இருக்குன்னு. அதை பிடிச்சி மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு பசியே எடுக்காது, அலைச்சலும் இல்லை. என்ன சொன்ன? ஒரு மாசத்து சாப்பாடு ஒரே தவக்கலையில கிடைக்கதா? எங்க இருக்காது, எங்க இருக்காது? அது இருக்கிற இடத்த எனக்கு காட்டு. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அது பெருசா இருந்தா நான் உங்களுக்கு வாக்கு தரேன், இன்னையில இருந்து நான் உங்களை என்னைக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன். அகா, எவ்வளோ பெரிய தவளையா! ஓடுங்க ஓடுங்க, தவளை நண்பா ஓடி இருப்பா. ஆமா, இந்த டாக்டர் ஜட்கா சார் எதுக்காக என்ன ஓட சொல்லி சொல்றாரு? அப்படி என்ன நடந்துச்சு? என்ன சத்தம் இந்த நேரம்? முதல்ல வந்துருச்சையா, ஏ தவளை ஓடி போயிடுமா? தவளை பின்னாடி போதல்ல. இப்போ முதலையும் வந்துருச்சா? பத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. நான் ஒண்ணுக்கு ஆசைப்பட்டா ரெண்டால எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. முதல்ல கூட இந்த தவளைய சேர்த்து வர சொன்னா என்னோட பிக்சர் சூப்பரால இருக்கும். ஆனா இரியா இரியா இரியா, உனக்கு போஸ் கொடுக்கவே தெரியலையே. இப்படி ஆளெல்லாம் காட்டக்கூடாதியா, படத்துல நல்லாவா இருக்கும்? இந்த போஸ் இது கரெக்டா இருக்குதுடா. ஓகேடா, எவ்வளவு பெரிய நாக்கு! அம்மா, நான் இன்னையில இருந்து வெளியூரு. இந்த குளத்துல ஏகப்பட்ட தவளை இருக்கு, அதெல்லாம் பிடிக்க கூடாதா? நான் மட்டும் தான் உனக்கு கிடைச்சனா? ஐயா, அம்மா! ஓடாத. ரெண்டு பேரும் நில்லுங்கப்பா. எங்கயா போயிட்டே இருக்கீங்க நீங்க? இப்படி போனா படம் வரைய முடியாதியா? ஐயா கொலையால இருக்கு. யாராவது என்ன காப்பாத்துங்க. நீங்க யாரோ எவரோ யார் பேத்த பிள்ளையோ என்ன நீயாடா என்ன இழுத்துட்டு போற? என்ன விட்டுடு. அம்மா! என் தம்பி, என் நண்பா, அந்த சூட்டுக்கு பின்னாடி செயின் இருக்குப்பா, அது இழுத்தா பத்துல வெளியே வந்துருவான்ப்பா. இழுப்பா. என் விக்கெட்டை காப்பாத்த இந்த உலகத்துல எந்த அம்பையரும் இல்லையா? போயிடுச்சோ? டாக்டர் ஜட்கா சார், பிடுங்க. அம்மா! பத்துலோ, நீ என்னடா தண்ணிக்குள்ள நீதி வெளியே வந்துகிட்டு இருக்க? டேய் மோட்டோ, சொல்றதை கேளுடா. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான கதைடா. என் ஆத்தா மேரி ஆத்தா தாண்டா என்ன காப்பாத்திங்க கரை சேர்த்திருக்கா. பத்துலோ, என் டிராயிங் நான் ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிட்டேன்டா. இங்க பாருடா, சூப்பர்ல. ஆனா என்ன ஒரு டவுட்னா, அந்த பெரிய தவளை இருந்ததுடா, இப்ப காணாம போச்சுடா. அது எங்க போச்சு? எந்த முதல்ல வாயில போச்சோ? 4 மணி நேரம் ஓடி இருக்கேன்டா. ஒரு 8 மணி நேரம் நிம்மதியா தூங்கினா தான் நல்லா இருக்கும். வாவ்,
பிரமாதம். இந்த டிராயிங்ல எவ்வளோ ரியாலிட்டி இருக்கு. இது படம் மாதிரி தெரியல, நேச்சுரலா நிக்கிற மாதிரியே இருக்கு. வாவ். ஆனா அந்த தவளைக்குள்ள என்ன நின்னுகிட்டு இருக்கு? யாரோட டிராயிங் இது? மேயரையா, இந்த டிராயிங்க வந்து நம்ம மோட்டு தாயா வரைஞ்சாரு. இந்த ஓவியத்துல மோட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த தவக்கல தன்னோட மனசு கண்ணை வச்சு இந்த உலகத்தை எல்லாம் அற்புதமா பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். அதாவது சார், அதோட கண்கள் மேலே இருக்கு, மனசோட கண்கள் உள்ள இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அடாடாடாடா, அருமை, பிரமாதம். எவ்வளோ அருமையான கருத்தை சொல்லியிருக்காரு. அடாடாடாடா, இந்த அருமையான டிராயிங் போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு போக போகுதுன்னா நம்ம மோட்டுக்கு. ஏய் தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ. இப்ப அந்த தவளை அப்புறம் அந்த முதலைய வச்சு நான் எல்லா பெயிண்டிங்கும் வரைய போறேன். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.